ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த சிவப்பு மூட்டைய வீட்ல இந்த இடத்துல ஒளித்து வைக்கிறதால எக்கச்சக்கமான அதிசயங்கள் நடக்கும். போதும் என்றாலும் பணம் வரும். குபேரனுக்கு நிகரான செல்வம் சேரும். அது என்ன மூட்டை, அதை எப்படி தயார் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன மூட்டையை எப்படி தயார் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னாலே ஏற்றத்தை தரக்கூடிய விரதம். ஒரு மாதமும் நமக்கு 2 விதமான ஏகாதசி விரதங்கள் வரும். வருஷத்துல வரக்கூடிய 24 ஏகாதசி விரதங்களை வழிபடாதவங்களுக்கு இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி ஒரு வரப்பிரசாதம். அதுலயும் 2025ஆம் வருஷம் இந்த வருடம் நமக்கு மொத்தமா 2 வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு. இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல ஜனவரி 10ஆம் தேதி ஒரு வைகுண்ட ஏகாதசியும், இப்ப டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு வைகுண்ட ஏகாதசியும் வந்திருக்கு. 2 முறை வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். வருஷா வருஷம் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி திதி தான் வைகுண்ட ஏகாதசி. அப்படி பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்திருந்ததும் மார்கழி வளர்பிறை ஏகாதசி தான். இப்ப டிசம்பர் 30ஆம் தேதி வரப்போறதும் மார்கழி வளர்பிறை ஏகாதசி தான். அன்றைய தினம்தான் ஸ்ரீரங்கம், திருப்பதி இது மாதிரி பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல சொர்க்க வாசல்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சிய பக்தர்கள் இரவு முழுக்க கண் விழித்து காத்திருந்து அந்த சொர்க்கவாசல் திறப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான அந்த திதி டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 3:51 ஆரம்பித்து டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை 1:34 வரைக்கும் இருக்கு. ஆக மொத்தத்துல டிசம்பர் 30ஆம் தேதி உங்களுக்கு நாள் முழுக்க ஏகாதசி திதி தான். கோவில்ல இந்த சொர்க்க வாசல் திறப்பு அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு நடக்கும்? பொதுவாவே இந்த சொர்க்க வாசல் திறப்ப அதிகாலை நேரத்துல தான் பண்ணுவாங்க. டிசம்பர் 29ஆம் தேதி இரவே நீங்க கோவிலுக்கு போயிட்டு காத்திருக்கணும். டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:51 ஏகாதசி பிறந்ததுக்கு பிறகு சரியா 4:30 5 மணி இந்த நேரத்துல சொர்க்க வாசல் திறப்புக்கான நிகழ்ச்சி நடக்குமா. அதை பார்த்தாலே வாழும்போதே சொர்க்கம் கிடைக்குமாம். இப்படி எக்கச்சக்கமான மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு தினம்தான் வைகுண்ட ஏகாதசி. மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் ரொம்பவே உகந்தது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி, அதுவும் வைகுண்ட ஏகாதசி என்ன கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் அங்காரகனுக்கு ரொம்ப உகந்தது. முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள். 9:10 யமகண்டம். அன்றைய தினம் 3:04 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல வைகுண்ட ஏகாதசிக்கான வழிபாட்டை நீங்க வீட்ல பண்ணலாம். வீட்ல என்ன மாதிரி பண்ணணும்? ரொம்ப எளிமையா மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணு இவங்க போட்டோவுக்கு முன்னாடி துளசி தீர்த்தம் தயார் செய்து அதை நீங்க நைவேத்தியமா படைச்சாலே மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரும் அதை மனசார ஏத்துப்பாங்க. நிறைய பேருக்கு பக்கத்துல பெருசா கோவில் இருக்காது, இல்ல வெளிநாட்டுல வெளியூர்ல இருப்பீங்க, அவங்களால இந்த சொர்க்க வாசலை பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையா மகாவிஷ்ணுவோட புகைப்படத்துல கண் விழிக்கிறதால சொர்க்கவாசல் திறப்ப உங்க வீட்லயே பார்த்த பலனும் கிடைக்கும். இதுதான் இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசிய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தும். அதுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியும் விதிவிலக்கு கிடையாது. இப்படிப்பட்ட அற்புதமான நல்ல நாள்ல நீங்க தயார் செய்யக்கூடிய இந்த சிவப்பு நிற மூட்டை இருக்கு இல்லையா, இத உங்க வீட்ல இந்த இடத்துல ஒளித்து வைக்கிறதால எக்கச்சக்கமான அதிசயங்கள் நடக்கும். முதல்ல இந்த மூட்டையை தயார் செய்யறதுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் முக்கியமான பொருள், இந்த மூட்டையை தயார் செய்வதற்காக ஒரு சிவப்பு நிற துணி. எல்லார் வீடுகள்லயும் சிவப்பு நிற துணி அப்படிங்கிறது ரொம்ப எளிதா கிடைச்சிடும். ரொம்ப பெரிய அளவு துணி இருக்கணும் அவசியம் இல்ல. இந்த ஒரு மூட்டையை நீங்க தயார் செய்யும் போது ஒரு எலுமிச்சை அளவுக்கோ இல்ல ஒரு நெல்லிக்காய் அளவுக்கோ வந்தா கூட போதும். பெரிய மூட்டையாக தயார் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அடுத்ததா இதுல போடக்கூடிய ஒரு பொருட்களும் மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பொருட்கள். இதுல சாஸ்திரத்துக்கு ஒரு பொருள் போட்டா கூட போதும். முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு ஜாதிக்காய். ஜாதிக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். வசீகரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய பொருளும் இதுதான். ஜாதிக்காய் இருக்கக்கூடிய இடத்துல பணவசியம் தானாக ஏற்படுமாம். அதனாலதான் ஜாதிக்காய் எடுத்துக்கிறோம். அடுத்ததா மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம். நம்மளோட எல்லா பதிவுகளையும் சொல்றதுதான்
எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் அங்க கொடுக்கக்கூடிய தீர்த்தமா இருக்கட்டும், பிரசாதமா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே பச்சை கற்பூர வாசம் இருக்கும். காரணம், பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருப்பார். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், ஒரே ஒரு ஸ்பூன் இல்ல ஒரு அரை ஸ்பூன் துவரம் பருப்பு. செவ்வாய்க்கிழமையில இந்த வருஷம் நமக்கு வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு. செவ்வாய் பகவான், அதாவது அங்காரகனுக்கு ரொம்ப உகந்த ஒரு தானியம் இந்த துவரம் பருப்பு தான். கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய, சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் நிலுவையில் இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான். அதே மாதிரி செவ்வாய் பகவானோட அதிபதி முருகப்பெருமான். இவங்க 2 பேருக்கும் உகந்த தானியமாக இருக்கக்கூடிய துவரம் பருப்ப ரொம்ப பெரிய அளவுல பயன்படுத்த வேணாம். ஒரு அரை ஸ்பூன் இருந்தா கூட போதும். அடுத்ததா சில்லறை நாணயங்கள். இது லட்சுமி குபேரரை குறிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். அதாவது தனம், தானியம் இது எல்லாத்தையும் வசியம் பண்ணக்கூடிய பொருளும் இந்த சில்லறை நாணயம் தான். கடைசியா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், ஒரே ஒரு துண்டு கிராம்பு. இப்போ நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வீட்ல தினமும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். ஜாதிக்காய் மட்டும் ரொம்ப எளிமையா நாட்டு மருந்து கடைகள்லையும் இல்ல உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்லயும் எளிதா கிடைச்சிடும். அதனால ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், சில்லறை நாணயங்கள், துவரம்பருப்பு, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல இந்த மூட்டையை தயார் செய்யலாம். நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற துணி இருக்கு இல்லையா, அத முருகர் போட்டோவுக்கு முன்னாடியோ இல்ல மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தயார் புகைப்படத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கணும். அதுல இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளையும் ஜாதிக்காயில ஆரம்பித்து கிராம்பு வரைக்கும் எல்லா பொருளையும் எடுத்து அந்த சிவப்பு நிற துணியில வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த துணிய ஒரு மூட்டையா தயார் செய்யணும். மூட்டையா தயார் செய்து அதுக்கு தீப தூபம் காமிக்கணும். சாம்பிராணி தூபம் கண்டிப்பா போடணும். முடிஞ்சா அந்த சிவப்பு மூட்டைக்கு சந்தனம், குங்குமம் அப்படின்லாம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து இத ஒரு தெய்வீக தன்மையுடைய மூட்டையாக மாத்தணும். காரணம், இதுல தீய சக்திகள் எதுவோ சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மூட்டையை தயார் செய்ததுக்கு பிறகு குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த மூட்டை உங்க வீட்டோட பூஜை அறையில அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா ஏகாதசி திதி மறுநாள் டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை 1 மணி 30 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கு. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல இந்த மூட்டையை தயார் செய்றீங்கன்னா இரவு ஒரு 8-9 மணிக்குள்ள இந்த ஒரு மூட்டைய உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இல்லைன்னா குபேர மூலை, கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டோட தென்மேற்கு மூலை தான் குபேர மூலை. அங்கதான் பீரோ, லாக்கர்லாம் இருக்கும். இல்லைன்னா மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு நான் சம்பளத்தை அங்கதான் வைப்பேன், இங்க வச்சா எனக்கு வீண் விரயம், வீண் செலவு ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த மூட்டையை நீங்க பத்திரப்படுத்திக்கணும். சுத்தபத்தம் இல்லாம இந்த ஒரு மூட்டையை நீங்க தொடவே கூடாது. செவ்வாய்க்கிழமைகள்லையும் சனிக்கிழமைகள்லையும் ஏகாதசி திதிகள்லையும் இந்த மூட்டைக்கு நீங்க சாம்பிராணி தூபம் போடணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் இல்ல 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட பிரிச்சு பார்க்கலாம். ஏன்னா அதுல போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எதுவும் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. பழைய பொருட்களை 3ல இருந்து 6 மாதத்துக்கு பிறகு பிரித்து பார்த்து தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் ஏகாதசி அன்னைக்கோ இல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ அதே பொருட்களை மறுபடியும் வைத்து இந்த மூட்டையை எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்திடுங்க. இதோட ஆரம்பமா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இதை பண்ணும்போது வாழ்க்கையில செல்வத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். போதும் என்கிற அளவுக்கு பணம் சேரும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.